பொறுமையாக போ. வச்சுனாலும் போராடியும் அந்த பாடம் தான். தமிழ்நாட்டின் அவல நிலையா இல்லை பாப்பாரப்பட்டி அவல நிலையா இல்லைங்க வசிக்கும் மக்கள் அவல நிலையா தெரியல. ரோடு பூரா இதே கதியாக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு முடியல, எது பண்ணாலும் முடியல. மனு கொடுத்தும் எந்த வேலையும் நடவடிக்கையும் இல்லை. ஒரு மாதம் டைம் கேட்டிருக்காங்க, மனு கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்க, இப்படி தான் போயிட்டுருக்காங்க உள்ள. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இதே மாதிரி இருக்குது. ஒரு 3-4 கவுன்சிலர் வந்தாங்க, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீ ரெடி பண்ணி கொடுக்குறேன்ட்டு. தண்ணி எதுவுமே இல்லை, தண்ணி வசதி குடிநீர் வசதி எதுவுமே இல்லை. இப்படி தான் போகணும். 3வது வார்டு இது, பேரூராட்சி பாப்பாரப்பட்டி பேரூர் கழகம். வேறு பேருக்கு மட்டும்தான் கழகமாக இருக்க மாட்டேங்குது, கட்சி கழகம் இல்லை. இதில் வேறு திமுக விடியல் அரசு எல்லா இடமும் போகிற இடம்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், ரோடை போட்டோம், பஸ்ஸே போட்டோம், தெருவிளக்க போட்டுங்கிறாங்க. உள்ளே நடந்து போகிறதுக்கு தெருவிளக்கு இல்லை, போகிறதுக்கு ரோடு இல்லை. இது உள்ள ஒரு 100-150 குடும்பம் இருக்க மாட்டேங்குது. என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோமா தெருவில் மனு கொடுத்துருக்குது. இல்லைன்னா சட்ட போராட்டம் கையில் எடுக்கப்படும். உடனடி தீர்வு கிடைக்கலன்னா சட்ட